உங்களை நம்பிதான் எல்லாரும் ஓட்டு போட்டு மாபெரும் வெற்றியை மாபெரும் தமிழ்நாட்டு முழுவதும் மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க? உங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க அந்த வெற்றியை. எல்லா வீட்லயும் கோவை சூலூர்ல ஒரு 10 வயசு சிறுமி வீட்டை விட்டு வெளியே வர முடியும். ஒரு பொண்ணுங்க பொட்ட பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்க முடியும்? பெண்களே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து. அந்த குழந்தைய வீட்டுல வெளியே விளையாண்டுட்டு இருக்கிற பிள்ளைய ஆசை வார்த்தை கூறி கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு முதுகெலும்புலாம் உடஞ்சி போயிருக்கு. எப்படியாமட்ட கொடூரை! அவனுக்கு 33 வயசு இருக்கு. எப்படியாமட்ட கொடூரமான குணம். நல்ல குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரன் தான், எதிர் வீட்டுக்காரன், நல்ல குடும்பத்துல நல்ல பழக்க வழக்கம் இருந்தவன். அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு ஒடியாரும் போகும் வரும். அப்படிப்பட்ட நல்ல நெருக்கமா குடும்பத்துல நல்ல நெருக்கமா இருந்தவன் இப்படி நம்ப வச்சு துரோகம் பண்றானுங்களே. இந்த ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு ஒழுக்கம் பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து பெற்றோர்கள் வளர்த்தவே மாட்டாங்களா? நான் என்ன சொன்னாலும் சரி, தனிமனித ஒழுக்கம் இல்லைன்றா இந்த சமூகம் இப்படிதான் கெட்டு நாசமாக போகும். பெண்களும் மதிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? குழந்தைன்னு பார்க்காம என்ன இப்படி 10 வயசு குழந்தை யாரை நம்பி விட முடியும் பெண்களை? ஒன்றும் புரியல. என்னதான் இந்த நாட்டில் நைட்டுல இருந்து விடிய அந்த மக்கள் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுச்சு கோவை. ஆனால் இது வரைக்கும் அந்த முதல்வர் வாய் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பறி கொடுத்த தாய் கதறிக்கிட்டு முதல்வர் ஒரு ஆறுதல் கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்களேன், அந்த தாய் பேசும்போது எவ்வளவு வேதனையா இருக்குது. உங்களுக்கு நம்பி வாக்களிச்ச மக்களை இப்படி நட்டான் தெருவுல விடுறீங்களே. எதுக்கு நீங்க சிஎம் சார் கத்துனீங்க இல்ல? ஒரு குற்றம் கூட நடக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. என்ன ஆச்சு? என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க, நான் எப்படி காப்பாத்துறேன். சிங்கப்பெண் படை அமைக்கிறேன். நீங்களே உங்க சிங்கப்பெண் படை என்ன ஆச்சு முதல்வர் சார்? இந்த தாய் கத்துறாங்கல்ல, ஒரு ஆறுதல் கூட முதல்வர் சொல்லலன்னு எப்படி அவர் ஆறுதல் சொல்லுவாருன்னு நான் கேக்குறேன். அவரு என்னைக்கு கடைசியா பேசினது என்னைக்கு? நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேசினாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுசும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏன் திருச்சியில நேத்தியில இருந்து அந்த செவிலியர் பிள்ளைங்க, அந்த 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொண்ணு மூக்குல ஆபரேஷன் பண்றன்ட்டு சதை வளர்ந்துருக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு தவறான சிகிச்சை கொடுத்து மூக்குல ஆபரேஷன் பண்றதுக்கு எதுக்கு வயிற்றெல்லாம் கிழிச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. ஏதோ ராங்கா ஏதோ வேலை செஞ்சிருக்காங்க. கிட்னியை திருடனாங்களோ எண்ணத்தை திருடனாங்களோ தெரியல. மூக்குல பண்றேன்ட்டு வயிற்றெல்லாம் கிழிச்சு எடுத்திருக்கிறாங்க. இப்படி இவ்வளோ பெரிய கொடூரங்கள். ஒரு பக்கம் அவங்க கட்சியை சார்ந்த தாவைக்கா நிர்வாகிகளே அத்துமீறல்களை இந்த கடையிலெல்லாம் போயிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு சட்ட ஒழுங்கு சீர்கேடு பண்றாங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போற பொண்ணுங்களவே மிரட்டினத அதையும் பார்த்தோம். ஒரு பக்கம் போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையில பிரச்சனை நடக்குது, அங்க 20 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நிர்வாகம், அரசு நிர்வாகம் பொறுப்பெடுத்து இந்த 10 நாளையில 47 கொடூர கொலைகள் நடந்தது. இது வரைக்கும் அந்த சிஎம் வாயை திறந்தாரா? திறக்க மாட்டாரு. மக்கள் ஏன் இவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இவ்வளவு கொடூர கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். இவர் பேச மாட்டாரு, ஆனா மக்கள் பேசுவாங்க. அவர் அவர் அரசியல் கட்சி நடத்தும் போது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரு கண்ணு முன்னாடியே அவருடைய ரசிகர்களை தூக்கி ஏர்ல விட்டாங்க. அதுக்கே வாய் பேசல, அவரு கண்டிக்கல. 41 பேரை கொன்னுட்டு செத்து போயிட்டாங்க. நிருபர்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது திரும்பி பார்க்காம ஓடி போனவரு 3 நாள் கழிச்சு சிஎம் சார்னாரு. அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கல, எதுவும் செய்யல. அதுக்கப்புறம் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தது. நடக்கும் போதெல்லாம் எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க. அதனால என்ன, என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, என் பையன் செத்தாலும் என் புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு விஜயன் தான் முக்கியம். எல்லா தவறுகளையும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அப்போ தப்பு நடந்தா தப்பு
இல்லை அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஒண்ணு, அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் தேடி 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 எங்க குற்றவாளி இருக்கிறான், எங்க ரவுடி இருக்கிறான், எங்க கொலைகாரர் இருக்கிறான்னு தேடி தேடி எம்எல்ஏ பார்க்கறது, அவங்கள தேடி மினிஸ்டர் ஆக்குறது. இப்படி போட்டா எப்படி சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியும்? நீ தேடி தேடி ஒரு நேர்மையானவனை பிடிச்சி நீ போட்டிருந்தீனாக்கா சட்டம் ஒழுங்கு சரி, இந்த அரசாங்கம் ஸ்ட்ரிக்டா இருக்குது, நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு ஆட்சி மக்களும் ஒழுக்கமா இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு நீ சீரா நடக்கும். இங்க நீ அக்யூஸ்டுகளா தேடி 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 பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறீங்க. இவரு ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் இவர் முதலமைச்சரே செய்யறாரு. அப்புறம் எப்படி மக்கள் மட்டும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்ம தவறுகள்லாம் நார்மலைஸ் செய்யப்படுகிறது. இதை நான் பலமுறை முகநூல்ல நான் தவறுகள்லாம் நார்மலைஸ் செய்யப்படும் போது அப்போ குற்றவாளிகளுக்கு, குற்றம் செய்யக்கூடியவங்களுக்கு அப்போ இது தப்பு செஞ்சாலும் முதல்வரே எல்லாம் பண்றாரு, நம்ம பண்ண என்ன தப்பு, அப்படித்தானே போகும், அப்படித்தானே எண்ணுவாங்க. அமைச்சரவையில 41 பேரு கொடும் குற்றவாளிகள் எம்எல்ஏஸ்ல. அப்ப குற்றவாளிகளா தேடி பிடிச்சு பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம மட்டும் தப்பு செய்யக்கூடாதா, அப்படித்தானே நினைப்பாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லைல்ல. அப்போ தப்புகள் நார்மலைஸ் செய்யப்பட்டால் இந்த மாதிரி கொடும் குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். இதுக்கு காரணம் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவரு தான் ஏர்ல தூக்கி போடும்போது கண்டுக்காம போனாரு. எல்லா தப்பும் நடக்கும்போது எப்படி அமைதி காத்தாரோ அதே அமைதி தான் இப்பயும் காத்துட்டு இருக்கிறாரு. இது தப்பு மக்களும் தான். இது அவருடைய கேரக்டர் தெரிஞ்சுதான் மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்தினாங்க. இந்த இப்ப நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் மக்களும் தான் பொறுப்பேற்றுக்கணும், முதல்வரும் பொறுப்பேற்றுக்கணும், மக்களும் பொறுப்பேற்றுக்கணும். நாங்க இதையெல்லாம் அப்போதுல இருந்தே எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம். எப்படி இவங்களால சட்ட ஒழுங்கு எல்லா குற்றமும் இவங்களே பண்றாங்களே, எப்படி காப்பாத்துவாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். நாங்க சொன்னது உண்மையாயிடுச்சா? அதே மாதிரி நடக்குதா? ரெண்டாவது, அரசியல் அனுபவம் இல்லாதவங்களால எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். இதையெல்லாம் அந்த தற்குறிகள் விச்சுவல் வாரியர்ஸ் நார்மல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நார்மலைஸ் பண்ணாங்க. எங்க அண்ணன் தானே பண்ணா தப்பு இல்ல, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் முக்கியம், என் புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் முக்கியம். நாங்க அண்ணனா இருப்போம், என் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொண்டாட்டியா கூட இருப்போம். அப்போ இந்த எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ணப்படும் போது தப்பு தானே நடக்கும். அது தப்புன்னு அவங்க உணரல, சரின்னு நினைக்கிறாங்க. சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி திருத்த முடியும்? எப்படி சட்ட ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது எங்க போய் முடியும்னு தெரியல. இப்ப பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை, அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துல இருக்காங்க பெண்கள். இனிமே எப்படி நல்லா இருந்த நாட்டை இப்படி நாசமா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்தது, அத சும்மா நச்சுக்கு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை பரப்புரைய பண்ணி இப்ப இப்படி பண்ணி வச்சிட்டாங்க நாட்டை. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் கையறு நிலையில இருக்கு. யார போய் என்ன சொல்றது? தமிழ்நாட்டுல இந்த ஓலச்சத்தம், மரண ஓலச்சத்தம் தமிழ்நாடு முழுசும் கேக்குது. ஒரு பக்கம் மின்தடை, அதுல எல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டு போராட்டம் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு தெரியல. இது யாருக்கிட்ட சொல்லி? முதல்வர் வாய் பேசவே மாட்டாரு. அவங்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்க ரீல்ஸ் போட்டா போதுன்ட்டு ரீல்ஸ் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கிட்ட போய் எப்படி சொல்லி? அரசாங்கமே இப்படி இருக்கும்போது இப்ப இத எந்த அரசியல் கட்சிகளும் வாய் பேசல. எதிர்கட்சி தலைவர், எங்கள் இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு. மற்றவங்க யாரும் இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. என்ன நடக்குமோ? முதல்வர் பேச மாட்டாரு. அவருக்கு மக்கள் மீது அக்கறையும் இல்லை, பேச மாட்டாரு. அவருக்கு அக்கறை இருக்கிற மாதிரி எப்பயுமே அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. மக்கள் தான் சிந்திக்கணும், என்னடா அது அப்படின்ட்டு மக்கள் தான் சிந்திக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. என்ன பண்றது, என்ன ஆகும்னு தெரியல ஒண்ணும்.